டாஸ்மாக் கடைக்கு போகாதீங்க, வேண்டாம், தப்பு. நம்மளும் போக மாட்டாங்க, திமுக காரன் அங்கேயே தான் குடியிருக்கிறான், அவங்ககிட்ட தான் இந்த காசையே புடுங்குறான். யாரு? திமுக காரன்கிட்டயே காசை புடுங்குற கட்சி திமுக கட்சி. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில், அந்த ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 1.5 கோடி ரூபாய் டாஸ்மாக் கடையிலிருந்து மட்டும் திமுக மேலிடத்துக்கு சென்று கொண்டிருப்பதாக தகவல். அதோட மாசத்துக்கு 450 கோடி, கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 5400 கோடி. அப்படி 4.5 ஆண்டுல சுமார் 24,000 கோடி இந்த டாஸ்மாக் கடையில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினது மட்டும் கொள்ளையடித்த அரசாங்கம் ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம். அதுக்கு பிறகு அந்த பார்ல விக்கிறது அது தனி, அது தனியா வாங்கி கள்ள நிதியில விக்கிறாங்க, இது ஒரு வருமானம். ஆக இந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக கடையிலிருந்தும் சரி, பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கலும் சரி, அதோட பார்ல இருந்தும் சரி, சுமார் 50,000 கோடி கொள்ளையடித்த கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். அதனாலதான் இன்னைக்கு ஈடி டாஸ்மாக் நிறுவனத்தில் பூந்து அதுல 1000 கோடி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிச்சாங்க. திமுக ஏதோ பேசி சமாளித்துட்டு இருக்கிறாங்க. விரைவில் உண்மை வெளிவரும். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இதை முழுமையாக விசாரிக்கப்படும். சட்ட நீதியாக யார் தவறு செய்யலோ அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்.